ஒரு 2 சந்தோஷமான விஷயங்கள் பற்றி பேசினாலும் 2 சோகமான விஷயங்களும் இன்றைய ஷோவில் இருக்க போகுது. ஸோ முதல்ல சந்தோஷமான விஷயத்தை பார்த்துருவோம். பிரதீப் ரங்கநாதன் இந்த பிஆர் அப்படின்னு இளைஞர்களால் ரொம்ப குறியிட்டு சொல்லக்கூடிய, எப்படி சிவகார்த்திகேயனை எஸ்கே அப்படின்னு அன்பால் அழைக்கிறாங்களோ அது மாதிரி பிஆர் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன். ஸோ ரீசன்ட் டேஸில் இவரோட படங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப சென்சேஷன் ஹிட்டு. அதாவது இவர் வந்து இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ஜெயம் ரவி வச்சு கோமாளின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் அவ்வளவு சூப்பராக கலெக்ட் ஆகி இவர் யாருங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்குது. ஸோ உடனே அடுத்த படத்தை பார்த்தா டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு. அந்த படம் வந்து லவ் டுடே. ஸோ லவ் டுடே ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் கோமாளினே ஒரு லோகோவோட வருது. சரி, டேரக்டரோட நடிச்சிருக்காரு, நடிப்பு என்ன வரப்போது, பையன் வேறு பார்க்க சுமாராக இருக்கான் அப்படின்னு தான் உள்ளே போனால் படம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஒரு செல்ஃபோனில் இவ்வளோ விஷயமானு வியக்க வச்ச படம் லவ் டுடே. அந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் ரசிகர்கிட்டேருந்து 100 கோடிக்கு மேலே வசூலை அடித்து தூக்குச்சு ஏஜிஎஸ்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது படம் திருப்பி ஏஜிஎஸோட படம் பண்ணுறாரு. அதில் வந்து ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான். அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ண படம் டிராகன். அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுவும் 100 கோடிக்கு மேலே வசூலை குவிக்குது. ஸோ 2வது படமும் 100 கோடி கிளப்பு. அடுத்து 3வது படம் மிகுந்த எதிர்பார்ப்போட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ தீபாவளி ரிலீஸில் பெரிய நடிகர்கள் படம்லாம் இல்லாமல் ஒரு அப்கமிங் ஹீரோஸ் நடித்த படம்னு ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் 2 வீடியோவுக்கு முன்னாடி. அதே போல் வந்த படம் தான் டியூடு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஒரு டிபு டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். ஸோ இந்த படம் தீபாவளி ரிலீஸில் வந்து இதுவும் வந்து அவ்வளவு சூப்பர் ரெஸ்பான்ஸ் ரசிகர்கிட்டேருந்து. ஸோ தொடர்ந்து இந்த படமும் 5-6 நாளும் செம்ம கலெக்ஷன். 6 நாளில் இந்த படம் 100 கோடி வசூலை குவிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன இந்த படம் கண்டிப்பாக 100 கோடி அடிக்கும்னு. அது இந்த கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி அஃபிஷியலாக படக்குழுவினரே 100 கோடி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ரிக் வெற்றி பிரதீப் ரங்கநாதனுக்கு. தொடர்ந்து 100 கோடி படம், 3 படம். வேறு பெரிய நடிகர்கள் கூட இது சாத்தியம் இல்லை. அதை இவர் வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி ஒட்டுமொத்த திரையுலகமே, இந்திய திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக பிரதீப் ரங்கநாதன் மாறி இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அவ்வளோ ஒரு பெரிய பர்சனாலிட்டியான பர்சனு கிடையாது. ஸோ உடம்பை கட்டு மஸ்தாக வச்சிட்ருக்கு, ஒரு பெரிய ஜிம்பாடியோட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிற பையனும் கிடையாது. ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்த குடும்பத்துலேருந்து வந்த பையனும் கிடையாது. திடீர்னு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து இதுதான் சினிமா, இதுதான் எனக்கு உலகம் அப்படின்னு உள்ளே வந்து சினிமாவை உண்மையாக நேசித்து இன்றைக்கி அடுத்தடுத்த 3 படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூலை குவிக்குது அப்படின்னா நிச்சயமாக அவரோட கோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இன்னும் பெரிய தூரத்துக்கு பிரதீப் போவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேற்று இருந்த படத்துக்கு வந்து சக்ஸஸ் மீட்டே வச்சுட்டாங்க. ஸோ ப்ரொடியூசர் சைடில் அவ்வளவு ஹாப்பி. ஸோ தொடர்ந்து 3 ப்ரொடியூசருமே, அவர் வச்சு படம் பண்ண 3 ப்ரொடியூசருமே பயங்கரமான ஒரு லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. அதனால் அடுத்தடுத்த படங்களும் அவர் கூட பண்ணணும்னு இப்போவே துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரதீப் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு கால் ஷீட் யாருக்கும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டார். ஸோ இதுதான் பிஆரோட ஒரு சின்ன சக்ஸஸ் ரகசியம். அடுத்து கமலஹாசனுடைய குருதிப்புணல். இந்த படத்தை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்றோட 30 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஒரு தீபாவளிக்கு தான் இந்த படம் 95ல் ரிலீஸ் ஆச்சு. அப்படி ஒரு படம். அதாவது ஒரு பக்கம் நாசர் வில்லத்தரத்தில் மிரட்டியிருப்பார், இந்த பக்கம் கமலஹாசன் அர்ஜுன் வேறு மாதிரியான ஒரு ஆக்டிங் போலீஸாக இருந்து. ஸோ அதில் ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸ். அதுதான் இப்போவும் அந்த போஸ்டர்லேயே போட்டிருக்காங்க. உண்மையான தைரியம் என்னன்னாக்க பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தான் அப்படின்னு கமலஹாசன் சொல்லுவார். அது வந்து அவ்வளோ ஒரு பாப்புலர் அந்த காலகட்டத்தில். அது இப்போவும் அந்த போஸ்டரில் இருக்குது. ஸோ கமலஹாசன் தயாரித்து இயக்கி நடித்த அந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக இது இருந்தது. ஸோ வசூல் ரீதியாக அது அப்போ பெருசாக பண்ணாட்டினாலும், ஆனால் ஒரு நல்ல படம்ங்கிறது எத்தனை ஆண்டு கழித்தாலும் அது என்றைக்குமே மாறாதுங்கிறது அந்த குருதிப்புணலோட போஸ்டர் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் குருதிப்புணல் பற்றின ஒரு அப்டேட். ஸோ அடுத்தது இசையமைப்பாளர் சபேஷ். இவர் யார் அப்படின்னா தேவாவினுடைய சகோதரர், மற்றொரு சகோதரராக இருக்கக்கூடியவர் முரளி. இந்த 3 பேருமே வந்து பெரிய மியூசிக் டைரக்டர்ஸு. இவர் தான் அந்த இசையமைப்பாளர் சங்கத்துக்கு தலைவராகவும் இருக்கார், சபேஷன். ஸோ சபேஷன்கிற பெயர் கொண்ட இவர் வந்து தம்பி முரளியோடு சேர்ந்து சபேஷ் முரளி அப்படிங்கிற பேரில் பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. நிறைய படங்களில் பர்டிகுலராக இந்த கானா பாட்டு வந்து அவ்வளோ ஹிட்டு. இவங்க வாய்ஸில், இவங்க மியூசிக்கில் வந்த படங்கள். ஸோ அந்த ஒரு நல்ல இசையமைப்பாளர் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை ஒரு 12 மணி அளவில் தவறி போயிருக்காரு. அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து நாளைக்கு பிற்பகல் 3 மணிக்கு
தொடங்குது. வலசரவாக்கம் சௌத்ரி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வந்து பொதுமக்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருடைய இறுதி அஞ்சலிக்கு பிறகு நாளைய தினம் மாலை 3 மணிக்கு அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்கி பிருந்தாவன் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தகனம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேவாவுக்கு உண்மையிலே பெரிய ஒரு இழப்பு தான். அதாவது தன்னுடைய வலது கை மாதிரி இருந்தவர் சபேஷ் முரளி. பல படங்கள் தேவா வந்து பீக்கில் இருந்த சமயங்க, நிறைய படங்கள் குமிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸோ ஒரு வாரத்துக்கு 4 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் 3 படம் தேவா தான் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து பின்னணி இசைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் சபேஷ் முரளி தான். ஸோ தம்பிகளை நம்பி கொடுத்துருவார் பொறுப்பை. அந்த சுச்சுவேஷனுக்கு அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாங்க. தேவா வந்து பாடல்களுக்கு கம்போஸ் பண்ணிவிடுவார். அப்போ தான் வந்து ஸ்ரீகாந்த் தேவாவும் நிறைய கற்றுக்கிட்டார் அவங்கக்கிட்டேருந்து. ஸோ இவங்க ஒரு குடும்பமாக, இசை குடும்பமாக இருந்து இன்றைக்கி மியூசிக்கில் கோல வச்சுட்ருக்காங்க. இதை தாண்டி வந்து சபேஷ் முரளியோட இன்னிசை கச்சேரி ரொம்ப பிரபலம். அவங்க பேரில் வந்து நிறையா பெரிய விஐபி வீட்டு கல்யாணம் எல்லாத்துலேயும் இவங்க 2 பேரோட ஆர்கெஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இசை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சபேஷ் இன்று காலமாயிருக்கார். உண்மையிலே வந்து இசைத்துறைக்கு அவருடைய மறைவு பேரிழப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றொரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து நடிகை மனோரமா. ஸோ அவங்க வந்து எவ்வளவு தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் அவ்வளவு பங்காற்றியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே மகன்தான், பூபதியின் பேர். அவர் வந்து இன்றைக்கி உடல்நலக்குறைவு காரணமாக அவரும் இறந்திருக்காரு. டி நகரில் இருக்க நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட்டில் அவருடைய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வச்சுருக்காங்க. நாளைய தினம் மாலை 3 மணி அளவில் அவருடைய இறுதி ஊர்வலமும் புறப்பட்டு கண்ணமாப்பேட்டை தகனம் செய்யப்படுகிறது. அந்த குடும்பத்திலேருந்து வந்து அதாவது மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லிக் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கும். அதுபோல தான் நடிப்புக்குன்னா மனோரமாவை அடிச்சிக்கவே முடியாது. அவங்களுடைய மகனுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டு தான் வந்து முதல் படத்தில் அறிமுகமானார். அவர் வந்து மணல் கயிறு, அப்புறம் வந்து குடும்பம் ஒரு கதம்பம், இப்படி பல படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு 5-6 படத்தில் நடித்தார். ஆனாலும் வந்து தன்னுடைய தாயை போல் வந்து அவரால் சினிமாவில் பெரிய கோலோச்ச முடியல. ஸோ கொஞ்ச நாள் நடித்தார். இருந்தாலும் வந்து அவருக்கு பெருசாக நடிப்பு கை கொடுக்காதனால அவருடைய மற்ற பிஸ்னஸை பார்க்க போயிட்டார். அவருக்கு திருமணமாகி 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. உண்மையிலே வந்து அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு பேர் இழப்பு. மனோரமா குடும்பத்திலேருந்து அவருடைய வாரிசாக இருந்தக்கூடிய மகன் பூபதியும் இன்றைக்கி இறந்து போயிருக்காரு. அவருக்கு வயது 70. அவருடைய மகள் 3 பேருமே படித்து, ஒருத்தர் டாக்டராக இருக்காங்க, ஒரு பொண்ணு, இன்னொருத்தவங்க வந்து சைக்காலஜிஸ்டாக இருக்காங்க, இன்னொரு பையன் ஒரு நல்ல ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கார். ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலி தான். அவங்களுடைய மனைவி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு மறைவு வந்து மனோரமா குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.